விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட் சாகுபடி செய்துள்ள ஒரு விவசாயிங்க. பேர் கந்தன். நம்ம பொம்படி பக்கம் கந்த கவுண்டன் ஒரு கிராமங்க. அவர் புதுமையான விவசாயம் பண்ணணும்னு ஆரம்பித்து இந்த டிராகன் ஃப்ரூட்டை வந்து சாகுபடி செஞ்சுருக்காருங்க. அவர் எப்படி இதை என்னென்ன தொழில்நுட்பங்களை ஃபாலோ பண்ணி இவர் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி செஞ்சுருக்காருன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்துங்க. என் பேர் கண்ணன். சரிங்க. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் கந்தகவுண்டன்குட்டாய் திப்புரெட்டிலி பஞ்சாயத்து. சரிங்க. பொம்படியிலிருந்து 4வது கிலோமீட்டர் ஜாலியூர்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தால் கந்தகவுண்டன்குட்டாய் வருங்க. சரிங்க. அங்கே வந்து டிராகன் ஃப்ரூட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் டிராகன் ஃப்ரூட்ஸ் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எல்லா விவசாயமும் பண்ணியிருக்கோம், பட் விவசாயத்தில் இது புதுமையான விவசாயம் பார்க்கும்போது செய்யலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்க்கும் போது இந்த விவசாயத்தை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் டிராகன் ஃப்ரூட்ஸ் வந்து செஞ்சிருக்கேன் சார். இது எங்கேயாவது பாத்தீங்களா? முன்னாடி எதுவும் பார்க்காம திடீர்னு வந்து யூடியூப்ல பார்த்தேன் சார். பார்த்தேன். அப்புறம் வந்து ஒசூர் பக்கம் கோபின்ற சார் வச்சிருந்திருக்காரு. சரிங்க. அவர்கிட்ட வந்து டைரக்டா நேரில் போயிட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி முன்னாடி பேசினா சரி வர சொல்லியிருந்தாரு. பட் போயிருந்தப்ப தோட்டத்தையும் பார்த்து ஒரு 2-3 டைம் போயிருந்தேன். தோட்டத்தையும் பார்த்தேன். சரி இது புதுமையான விவசாயம் தான். நானும் எங்கள் சன்னும் போயிருந்தோம். பட் அவர் 2 நாள் பார்க்கும்போது சரி செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவில் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு அட்வான்ஸ் பண்ணி பட் செடிக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து எல்லா வேலையும் நாங்கள் எங்கள் பையன் எங்கள் தம்பி விட்டு பசங்க எல்லாம் சேர்ந்து நாங்களே வந்து செஞ்சோம். சரிங்க. எப்படின்னா இது வந்து இது வந்து நம்ம ஏரியாவுக்கு புதுமையான விவசாயம். நம்ம ஏரியாவுக்கு பல இடங்கள்ல இவங்க சாகுபடி பண்ணிருக்காங்க சார். ஆனா நம்ம ஏரியாவில் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தபோது புதுமையான விவசாயம் இங்க வந்து கண்டிப்பா நீங்க முன்னாடி இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து பண்ண முடியும். ஆமா சார். அதுக்கு ஒரு முறைக்கு ஒரு 3 முறை போயிட்டு அவரை 10 ஆலோசனை பட் எப்படி செஞ்சாரு என்னன்றது கேட்டு எல்லாம் வந்து கேட்டு சரி நம்மளாலும் செய்ய முடியும். பட் நம்ம ஏதோ எல்லா விவசாயமும் செஞ்சிருக்கோம். பட் இதுவும் செஞ்சு பார்த்துப்போமே. இது வந்து 20 வருஷம் வந்து லாங் இருக்கு அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு இந்த சாகுபடி வந்து இது பேர் நாத்துங்களா? கண்ணா இது நாத்து தான் சார். பதியம் வந்து நாத்து தான் சார். நாத்து தான். இது எங்க இருந்து வாங்கினீங்க சார்? அவரு கோபி சார் கிட்ட தான் வாங்கினோம். அதாவது ஒசூர் பக்கம் உத்தண்டல்லி. அவர் எவ்வளவு பரப்புல பண்ணிருக்காருங்க? அவர் வந்து ஃபர்ஸ்ட் 1 ஏக்கரா பண்ணியிருந்தார். பட் அதுக்கு பின்னாடி நாங்க போயிட்டு பார்க்கப்ப 4 ஏக்கரா பண்ணியிருந்தாரு. 4 ஏக்கரா வந்து 4 விதமான வெரைட்டி வச்சிருக்காரு. அப்படி வச்சிருந்தப்போ சரி இந்த வெரைட்டி வந்து வச்சு ஒரு 2-3 வருஷம் ஆயிருந்ததுனால இந்த வெரைட்டி எங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால நாங்க அப்புறம் இந்த வெரைட்டி எடுத்துட்டு வந்து பண்ணிருக்கோம். இந்த பதியம் பண்ண நாத்து. ஆமா சார். பதியம் பண்ண நாத்து வந்து இது என்ன ரகங்க? இது வந்து சிஎம்சி வெரைட்டி அப்படி சொல்லி அவர்கிட்ட அந்த வெரைட்டி வந்து ஓரளவுக்கு. ஐயா இது என்ன ரகம் சொன்னீங்க? சிஎம்சி வெரைட்டி சார். அப்படிங்களா? ஆமா சார். சரி, இதுக்கு வந்து முதல்ல இது வந்து எப்படி நம்ம ஏரியாவுக்கு இது ஓரளவுக்கு எப்படி நல்லா உகந்ததா இருக்குதுங்களா? வச்சிருக்கேன் சார். இப்போ வச்சு ஓரளவுக்கு பார்த்தா 1.5 வருஷம் ஆகுதுங்க. உகந்ததா இருக்குங்க சார். பட் இடையில வந்து தண்ணி கொஞ்சம் பராமரிப்பு தண்ணி இல்லாம இருந்ததுனால இன்னும் தண்ணி நல்லா பராமரிப்பு இருந்தா பட் இப்ப இருக்கிறது வந்து ஒரு 10% தான் இருக்குங்க. ஒரு 50% அளவுக்கு வந்துருக்கும். எனக்கு வந்து தண்ணி ப்ராப்ளம் இருந்ததுனால தண்ணினாக்கல இந்த வேக்காட்டுல வந்து தண்ணி எனக்கு பத்தல. சரி. அதனால வந்து இப்போ நாத்து வந்து பதியம் வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஆமா சார். வாங்கிட்டு வந்து இப்போ எப்படி இதை நடவு பண்றது அதை பத்தி சொல்லுங்க. நடவு முறை சார். இது வந்து நாத்துக்கு வந்து நாங்க ஆர்டர் பண்ணி பதியத்துக்கு வந்து ஆர்டர் பண்ணி அட்வான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு சார். சரிங்க. அப்ப வந்து இது வந்து ரெடிமேட் கல்லுல வந்து பெங்களூர்ல செஞ்சு தராங்க. இது வந்து நான் வந்து கருங்கல்ல வந்து நான் எடுத்திருக்கேன். அது வந்து ரொம்ப நாள் வந்து 20 வருஷம் போது லாங் டைம் போது ரொம்ப நாளுக்கு வரும்போது நம்ம பணம் போட்டது. இப்போ இந்த நாத்து எப்படி நடவு செய்யறீங்க பதியத்தை அதை பத்தி சொல்லுங்க சார். பதியம் நடத்துக்கு முன்னாடி வந்து இந்த கல் தூணை வந்துங்க 2 அடி வந்து குழி எடுக்கணும் சார். சரிங்க. குழி எடுத்து அப்புறம் வந்து அந்த கல் தூணை நிறுத்தி அதுக்கு மேலதான் சார் வந்து இந்த மண் வந்து ஃபுல்லா லென்த்தா கரையா கட்டுருவோம். இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும் வந்து கரையா கட்டணும். பட் நான் அவசரத்துலனால அப்படியே கோபியா சேர்த்து அதுல வச்சிருக்கோம் செடி. இதுல வந்து அதிகமா வந்து செடி இதுல வந்து நட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கல்லு வைக்கணுங்களா? இல்ல சார். கல்லு நட்டுட்டு தான் செடி வைக்கணும். கல்லு நட்டு தான் செடி வைக்கணும். அதுக்கப்புறம் செடி வைக்கணும். இது என்ன ஹைட் வருதுங்க? கல்லு வந்து 7 அடி சார். 7 அடியில வந்து 2 அடி உள்ள போனா 5 அடி மேல வரும். 5 அடி வந்து ஹைட்டு. இந்த கல்லுடைய ஹைட் வந்து 7 அடி. 7 அடியில 2 அடி நம்ம உள்ள மண்ணுக்குள்ள பதிச்சுட்டா மண்ணுக்குள்ள ஒரு 2 அடி பதிஞ்சது மேல வந்து 5 அடி வருங்க. 5 அடிக்கு மேல வந்து இது சிமெண்ட்ல வந்து ரிங்கு செஞ்சு போட்டிருக்கோம். இதுல வந்து சிமெண்ட்ல வந்து ரிங்கு செஞ்சிருக்கோம். இதுக்கு முன்னா இந்த சிமெண்ட்ல ரிங்கு செய்யறதுக்கு முன்னாடி இத வந்து கல்ல இருக்கிறதுனால வந்து இந்த
அச்சு பொருந்துற அளவுக்கு இந்த மாதிரி எடுக்கணும் சார். காடி எடுக்கணும். காடி வந்து கட் பண்ணி சிமெண்ட்ல வந்து அச்சு பொருந்துற அளவுக்கு வந்து இது காடி எடுத்து கட் பண்ணி இது வந்து நாங்களே செஞ்சோம் சார். ஆளெல்லாம் வச்சு செய்யல. எல்லா வேலையும் வந்து நாங்களே, எங்க பையன், நானு, தம்பி பசங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சோம். சரிங்க. கட் பண்ணி இதுல வந்து இப்போ சிமெண்ட் கல்லுக்கு அது கம்பி ரிங்கு எல்லாமே வந்து நாங்களே வளைச்சி நாங்களே வந்து சிமெண்ட்ல அச்சு எல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கி மகாராஷ்டிராவில இருந்து நாங்களே வந்து எல்லா வேலையும் செஞ்சு ரிங்கு வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் சில வைக்காம இருக்கு. செடி வளர்ந்ததுக்கு மட்டும் முன்ன வச்சிருக்கேன் சார். அதுல வந்து செடி வளர்ந்ததெல்லாம் வந்து ஓரளவுக்கு படர்ந்து வந்திருக்கு. இப்போ நடவு பண்ண உடனே எப்படி நீர்ப்பாசனம் எப்படி செஞ்சீங்க, அதை பத்தி சார்? சொல்லுங்க. நீர்ப்பாசனம் வந்து சொட்டு நீர் தான் போட்டுருக்கோம். சொட்டு நீர் போது இது வந்து 4 செடி, ஒரு கம்பத்துக்கு வந்து 4 செடி வைக்கணுங்க. ஒரு கம்பத்துல வந்து 4 செடி வைக்கணும். சரிங்க. 4 செடிக்கும் வந்து 4 பக்கமும் தண்ணி நீர் பாசனம்ன்றதுனால இது வந்து சதுர வடிவில வந்து 2 டீ கப்ளிங் 2 எல் போட்டு 4 பட்டன் போட்டு 1.25 to 2 அடிக்குள்ள கட் பண்ணி அது வந்து செட் பண்ணிருக்கு சார். இதுல பாத்தீங்கன்னா இந்த செடியை சேர்த்து அந்த கம்பியோட சேர்த்து கட்டுக்கிட்டு. ஆமா சார். இது வந்து செடி வளர வளர வந்து என்ன பண்ணும், செடி வந்து காஞ்சி விழுந்து உடனே அதனால அது சேர்த்து அது வந்து சேர்த்து கட்டியிருக்கோம் சார். அப்படி சேர்த்து கட்டினா போது அதே கல் தூணம் போது இந்த வேர் பத்துகளும் பிடிக்கும். பட் இது இதுல வந்து அவ்வளவு அந்த வேர் பத்து அவ்வளவு பிடிக்கலைங்க. இருந்தாலும் அது நம்ம வந்து கயிறுல வந்து கட்டி தான் ஆகணும். கட்டி வந்து மேல ஏத்துற அளவுக்கு வந்து கட்டி விட்டாங்க. மேல வந்து பின்னாடி படர்ந்து வருங்க. இது படரும். ஆமாங்க, படர்ந்து வந்துருக்குங்க. இது வந்து ஒரு 10% தான் படர்ந்துருக்குங்க. இன்னும் நிறைய வந்து இன்னும் 2 வருஷம் ஆகும்போது இன்னும் நிறைய படர்ச்சி அதிகமாகும். கிளைகள் சட்டைகள் வந்து அதிகமா வரும்போது ஈல்டும் நம்மளுக்கு அதிகமா வரும். இப்போ ஐயா, இது வந்து சாகுபடி பண்றதுக்கு மண் வந்து எந்த வகையான மண்? எல்லா மண்ணிலுமே சாகுபடி பண்ணலாமா? இல்லைங்க சார். அதாவது எல்லா வகையிலும் பண்ண முடியாதுங்க. களிமண், இந்த சவுளு மண், இந்த மண் வந்து இல்லாம மற்ற செம்மண், கரடு அந்த மாதிரி வகையில வந்து தண்ணி ஈரம் வந்து குடிக்காத மண்ணில், அதாவது ஈரம் காக்கிற மண்ணுங்கெல்லாம் செய்ய முடியாதுங்க. அதான் வடிகால் வசதி, வடிகால் வசதி இருக்கணும். மெயினா தண்ணி தேங்க கூடாது. வேறு வந்து அழுகி போயிடும். தண்ணி தேங்கினாங்களா வேறு வந்து அழுகி போயிடும். இதுல வந்து மெயின் பிரச்சனை வந்து நோய்கள்னு பார்த்தா வேரழுகள் வருது சார். அதே மாதிரி இந்த வேர்ல வந்து நாம வந்து மாட்டு சாணம் அது மாதிரி வந்து அது மக்கிறது வேர்ப்பு அந்த பதப்படுத்தி அத அந்த இயற்கை முறையில வந்து மண்புழு உரமா பயன்படுத்தி போட்டாங்கன்னாக்கல வேர்ப்புழு வராதுங்க. அந்த அப்படி நம்ம வந்து சாணத்தை போட்டோம்னா மண்புழுல வந்து அந்த வேர்ல வந்து அந்த அரிப்பு இதாகும். அதுக்கு வந்து டைம் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு டைம், 4 மாசத்துக்கு ஒரு டைமும் அந்த வேக்காட்டுல வரும்போது நம்ம அதுக்கு வந்து மருந்து கலக்கி வேர் கொடுக்கணுங்க. வேர் வந்து வேர்ப்புழு வந்து தாக்காம இருக்கும். இப்போ வேரழுகளுக்கு இந்த மருந்து தான் நீங்க வேரழுகளுக்கு இந்த மருந்து தான் யூஸ் பண்ணிருக்கேன் சார். எவ்வளவு கொடுத்தீங்க ஒரு செடிக்கு? ஒரு செடிக்குல சார் ஒரு 40 ml வந்து இருங்க. இது ஒரு ஏக்கராவுக்கு வந்து 100 ml கொடுக்க சொல்லியிருக்காருங்க. 100 ml 100 கிராம். சரிங்க. 100 கிராம்னும் போது மொத்தம் வந்து ஐயா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா நம்ம பதிய நடவு பண்றீங்க இல்லைங்களா? ஆமா சார். இப்போ இடைவெளி என்ன கொடுத்தீங்க? செடிக்கு செடி செடிக்கு செடி சார். ஒரு பக்கம் வந்து 10 அடிக்கு 10 அடி சார். சரிங்க. இன்னொரு பக்கம் வந்து 8 அடி சார். ஒரு பக்கம் 8 அடி. ஆனா பட் இதுல வந்து அதுக்கு அது 10ங்களா? இதுக்கு 10ங்க. இதுக்கு இடைவெளி வந்து 8 அடி சார். இதுக்கு 8 அடி. அது அடி வந்து ஒரு பக்கம் செடிக்கு செடி நீங்க வந்து 10 அடி, வரிசைக்கு வரிசை 8 அடி. 8 அடி. ஆமா, 8 அடி கொடுத்துருக்கேன். 8 அடி கொடுத்துருக்கேன். சரி. இப்போ இதுல நீங்க ஒரு ஏக்கருக்கு எத்தனை செடி வைக்கலாம் சார்? ஒரு ஏக்கராவுக்கு வந்து 500 கம்பம் போது நான் 2000 செடி வைக்கணும் சார். ஒரு ஏக்கராவுக்கு 2000 செடி. 500 கம்பம் மினிமம் வந்து 500 கம்பம் ஒரு ஏக்கராவுக்கு வருங்க. சரி. அந்த 10க்கு 8 அந்த மாதிரி வைக்கும் போது 500 கம்பம் வருங்க. 500 கம்பத்துக்கு வந்து 2000 செடி. இதுல சொட்டு நீர் பாசனம் வந்து ஒரு இதுக்குன்னு தனியா இருக்குதுங்களா? இது மாதிரி இந்த மாதிரி மெத்தட்ல தான் யூஸ் பண்ணுங்க சார். நாம இல்லாட்டி ஒன் சைடா போட்டாங்கன்னா செட் ஆகாது. இல்லாட்டி டபுள் சைடு வந்து 4 செடிக்கும் சதுர வடிவில் நாங்க பண்ணிருக்கோம். சரி. இப்ப மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாவுல இந்த களைகள் வந்து இந்த பார்த்தினியம் பூ செடி நிறைய இருக்குது. ஆமா சார். ஆமா சார். களையெல்லாம் எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? அது களையை வந்து இந்த செடி பக்கம் வந்து அதிகமா வந்து கையில போடுவோம். இல்லாட்டி இந்த முடகணிகள் அதாவது அருவாள் மூலியமாவும் அப்படி நம்ம வச்சு லைட்டா கிணக்கி வைக்கும். மேலே வந்து வேர் வருங்க. அதனால வந்து அதிகமா வந்து ஆழமெல்லாம் படுத்த முடியாது. வேர் அடிபட்டுச்சுன்னா அழுகலாயும் சொத்தலாயிடுங்க. சரிங்க. அதனால வந்து இடையில வந்து பவர் டெய்லர் மூலியமா வச்சு நாங்க ஓட்டிப்போம்.
இந்த களையா செடி பக்கம் மட்டும் சதுரத்துக்கு சதுரம் வந்து ஒரு 2 அடிக்கு 2 அடி சுத்த அளவுக்கு நாலா பக்கமும் 2 அடிக்கு 2 அடி வைக்கும்போது கையில தான் வந்து நம்ம வந்து பொறுப்பா செஞ்சுட்டு போவோம். சரிங்க சரி. அப்படி பண்ணும்போது எல்லாம் அது நம்ம வந்து கொத்துல அது மாதிரி இது பண்ணும்போது வேர் அடிப்படும். வேர் வந்து ரொம்ப மென்மையா சிறும் வேரா இருக்குங்க. ரொம்ப திக்னஸ் மொத்தமா அந்த மாதிரி வராதுங்க. அதனால வந்து கையில தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணி வேர் கை களை தான் எடுத்துக்கிறீங்க. கை களை தான் எடுக்கிறேன் சார். சரி, இப்போ வந்து இதுக்கு வந்து என்னென்ன உரங்கள், என்னென்ன எரு உரம் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? சார் உரம் எருவு கொடுத்துருக்கேன் சார். நடவுறதுக்கு முன்னாடியா? சார் நடறதுக்கு முன்னாடியே வந்து சார் இதுல வந்து அப்படியே ஃபுல்லா வந்து ஒரு வயலுக்கு 2 டிராக்டர் அளவுக்கு எருவு கொட்டி அப்புறம் மண்ணு வந்து சேர்த்து விட்டேன். அதுக்கு பின்னாடிக்கு வந்து இதுக்கு வந்து இந்த மண்ணு சேர்த்துனீங்களா? இது என்ன ஹைட்டுக்கு சேர்த்துருக்கீங்க சார்? அது வந்து 1 அடி to 2 அடி அந்த அளவுக்கு வரும் சார் மண். அது வந்து அது எதுக்காகனா அது பிடிப்புக்காகவா? பிடிப்பாக. பட் அது ஈரம் வந்து காக்க கூடாது சார். ஈரம் இருந்தா வேறு அளவு நம்ம வந்து செஞ்சிருக்கோம். மண் சேர்த்திருக்கிறது ஃபுல்லா வந்து கரையா நாங்க செய்யணும். பட் எமர்ஜென்சிக்கு அவசரத்து அவசரம் அப்படி நாங்க குமிச்சு பண்ணிருக்கோம் சார். இது ஃபுல்லா வந்து லென்த்தா பண்ணிடுவோம். 2 பக்கமும் எடுத்து வாய்க்கால கட்டணும். இப்போ நீர் மேலாண்மை பண்ண தண்ணி வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை எவ்வளவு கொடுப்பீங்க சார்? தண்ணி வந்து 2 நாள் கழிச்சு 3ஆவது நாள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் விடுங்க. ஒரு செடிக்கு வந்து மினிமம் 1 லிட்டரு அந்த அளவுக்கு ஒரு கம்பத்தான ஒரு 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி அந்த அளவுக்கு தான் கொடுப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு செடிக்கு? ஒரு நாளைக்கெல்லாம் இல்ல சார், 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் வரும். அதிகமாக ஈரமா கொடுக்கக்கூடாது. அதிகமா ஈரம் இருக்கக்கூடாது சார். 3 நாளைக்கு ஒரு முறை? 3 நாளைக்கு ஒரு முறை வந்து ஒரு செடிக்கு வந்து 1 லிட்டர்ல இருந்து 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி கொடுப்பேன். ஒரு வாரம் தண்ணி தேங்கக்கூடாது. தண்ணி தேங்கக்கூடாது. தேங்கினா வேறு அழுகல் வந்துடும் சார். வேறு அழுகல் தான் முக்கியமா வேறு அழுகல் தான் சார். சரி. சொட்டையில வந்து சொட்டு நீர்ல பெர்டிகேஷன் நீங்க அதுல ஏதாவது கொடுத்தீங்களா உரம்? சொட்டையில வந்து சார் அந்த பொட்டாஸ் வந்து ஒயிட் பொட்டாஸ் ஒரு டைம் விட்டு சார். சரிங்க. அதுக்கு பின்னாடி வந்து டிஏபி, யூரியா 3 பங்கு, யூரியா 6 பங்கு, 3 பங்கு பொட்டாசு, 1 பங்கு டிஏபி. இது வந்து மிக்சிங் பண்ணி நம்ம செடிக்கு வந்து ஒரு 50 கிராம் 60 கிராம் அந்த அளவுக்கு ஒரு கம்பத்தான ஒரு 100 கிராம் அந்த 150 கிராம் அந்த அளவுக்கு போட்டிருக்கு சார். நார்மலா போட்டுங்க. நார்மலா வந்து 4 வாரத்துக்கு ஒரு டைம் போடணுங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் அது மாதிரி போடும் போது செடி வந்து நல்லா இதாகுது சார். இது போக ஏதாவது இயற்கையான எரு ஏதாவது? சார் இயற்கையான எருவுன்னா மாட்டு சாணம் வந்து ஒரு கம்பத்துக்கிட்ட ஒரு அன்னக்கூட அளவுக்கு போட்டிருக்கு சார். ஒரு செடிக்கு ஒவ்வொரு கம்பத்துக்கிட்ட, அதாவது 4 செடிக்கு சேர்ந்து ஒரு அன்னக்கூட அளவுக்கு அப்படி போட்டிருக்கு சார். சரி ஐயா, இந்த வேரழுகளை தவிர வேற என்ன நோய் வருது சார்? இது வந்து பங்கஞ்சம்ன்றத சொல்லி வருதுங்க. அது அந்த இதுதாங்க இப்ப இங்க அழிவு இருக்கிறது. அது அப்படின்னாக்கல அதுக்கு வந்து ரெட் எம்எக்ஸ் கோல்டும் கிரீன் மெராக்களும் அடிச்சுனாக்கல அது இளஞ்செடியில இருக்கும்போது என்ன சொல்றீங்க? இது என்னன்னு சொல்றீங்க? இது வந்து ஏதோ பங்கஜம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் அது வந்து கிளியரா நம்மளுக்கு தெரியல. அண்டர்களுக்கு பங்கஜ நோய் தாக்குதலுக்கு கிரீன் மெராக்களும் ரெட் எம்எக்ஸ் கோல்டு பவுடரும் மிக்சிங் பண்ணி அடிச்சீங்கன்னாக்கல அந்த ஓரளவு கண்ட்ரோல் ஆகுதுங்க. இப்ப அதே வந்து பெரும் செடி ஆகும் போது வந்து பவுடர் வந்து மிக்சிங் அடிக்கலாம். அதை வந்து ஒன்றும் நான் யூஸ் பண்ணல, அடிக்கலைங்க. சரி. அதிகமா வந்து அந்த கிரீன் மெராக்களும் ரெட் எம்எக் கோல்டும் வந்து சொல்றாங்க. பங்கஸும். சரிங்க. இதுக்கு வந்து மருந்து அடிச்சிட்டீங்க? அடிச்சாச்சு. இது 2 தான் இது நோய். 2 நோய். ஆமா சார். அப்புறம் இந்த அது தவிர வேக்காட்டுல வந்து மழை காலத்திலும் வந்து இந்த பூ உதிர்தல் அந்த மாதிரி வருவாங்க. அதுக்கு வந்து மருந்து நம்ம அடிச்சீங்கன்னாக்கல ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுங்க. ஐயா, இப்ப இது நடவு பண்ணி எத்தனை நாள் ஆகுது சார்? இது வந்து 1 வருஷத்து 6 மாசம் ஆகுது சார். பணம் வந்து எப்ப நமக்கு கிடைக்குங்க? அதாவது நட்டு 1.5 வருஷம், அதாவது 1 வருஷம் முழுமையா முடிஞ்சு 2வது வருஷம் ஸ்டார்ட் ஆகி போது நம்மளுக்கு பணம் மத்தியில இடையில வந்து. ஐயா, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் எடுத்துட்டீங்க, முடிச்சிட்டீங்க. மார்க்கெட் எங்க சார்? மார்க்கெட் வந்து அதிகமா இந்த வருஷம் ஈல்டு இல்லறனால, கம்மி ஈல்டுனால எங்க லோக்கல்லே வந்து இங்க பொம்படியிலே எடுத்திருக்காங்க அங்க. சரி, ஓகே சார். இப்ப இன்னைக்கு 1 கிலோ எவ்வளவு கொடுத்தீங்க சார்? 150 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்கு சார். இந்த செடி ஆயுட்காலம் சொல்லுங்க, எத்தனை வருஷம் சார்? இந்த செடியினுடைய ஆயுள் காலம் வந்து 20 வருஷம் சார். இவ்வளவு நேரம் நமக்கு வந்து நம்ம சேனல்ல டிராகன் பழம் வந்து எப்படி சாகுபடி பண்றதுன்றது அந்த தொழில்நுட்பங்கள்லாம் திரு கண்ணன் அவர்கள் சொன்னாரு. ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். நன்றி.